தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் சூப்பராக மழைக்கு இதமாக மொறுமொறுப்பான வாழைக்காய் பஜ்ஜி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் அதிக அளவில் கடலை மாவு வாங்கி வச்சுருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா மிக்சர் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். கார பூந்தி, இனிப்பு பூந்தி எல்லாம் போடணுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். சரி, எல்லாத்தையும் மொத்தமாக சளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து சளிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் போடும்போது அப்போவே ரொம்ப வேலையாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் இந்த வேலையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி வச்சிடலாம். அதனால தான் இப்போ இதெல்லாம் சளிச்சு எடுத்து வச்சாச்சு மாவெல்லாம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் பஜ்ஜிக்குன்னு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா கொஞ்சமாக சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலெல்லாம் நம்மளுக்கு எப்படி மொறுமொறுன்னு பஜ்ஜி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியாக வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ கலக்கிக்கலாம். பஜ்ஜிக்கு வாழைக்காய் இந்த மாதிரி நான் அறுத்து வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூனு தயிர் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன், இந்த கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு. தேவையான அளவுக்கு மாவில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகட்டும் இல்லாமல் கலக்கிக்கணும். அப்போ தான் மாவு பஜ்ஜியில் அப்போ தான் மாவு வாழைக்காயில் ஒட்டும். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் கரைச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா நம்ம பஜ்ஜி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பஜ்ஜி போடுறதுக்காக கடாய் வச்சாச்சு. அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி சேர்த்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை சுட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துற வேண்டியது தான். தேங்காய் சட்னி வச்சு இல்லைன்னா நிலக்கடலை சட்னியில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன இந்த குடிசை போட்ட மாதிரி காஃபி கடையிலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, சட்னி அரைப்பாங்க அங்கெல்லாம். ஒரு தக்காளி சட்னி மாதிரி கார சட்னி சூப்பராக இருக்கும். அந்த சட்னி இந்த பஜ்ஜிக்கு சாப்பிட்டா, அதுவும் மழை பெய்யுது எங்கள் ஊரில், அதனால அநேகமாக எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூடாக பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கார சட்னி தான் பண்ணியிருக்கேன் நான். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் மழை காலத்தில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி நம்ம பசங்களோடு சேர்ந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோட பாட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.